நல்ல புருஷன் நல்ல புள்ள உட்கார்ந்து இருக்கிறத பாரு. ரெண்டும் நல்ல கடங்காரனுங்க மாதிரி. என் தலை எழுத்து. இது என்ன தலையில சோறு? சோத்துலயே இருங்க. எதுக்கு பழையற? எப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கப்பா. சாயங்காலம் வரதுக்குள்ள 2 பேரும் வேலையோட வரணும். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். அப்பனு மகன் நல்லா பூம் பூம் மாடு மாதிரி தலையை ஆட்டுங்க. என்ன மதுரத்தம்மா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா அண்ணே. என்ன புருஷன் புள்ள 2 பேரையும் வெளியே தள்ளிவிட்டு வீட்டுக்கு பெரிய பூட்டா போட்டு பூட்டி இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. இவங்க 2 பேரையும் ஒன்னா வீட்டுக்குள்ள விட்டோம்னா வீட்டை 2 ஆக்கிடுவாங்க. நான் சம்பாரிச்சு வாங்குனது இந்த வீடு. அது ஒன்னாவது உருப்படியா இருக்கட்டும் தான் இவங்களை வெளியில விட்டுருக்கேன். வரட்டுமா? அப்படியா? சரி. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். உங்ககிட்ட தான் சொல்றான். யோ வாயா அப்படி. ஏயா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? எதுக்காயா சும்மா போற பொம்பளைய கலர்ற? அதை விடு கிருஷ்ணா. நீ 10 வருஷமா கொடைக்கானல் எஸ்டேட்ல வெள்ளக்கார முதலாளி அம்மா கிட்ட ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திய. இப்ப உன் நிலைமைய பாத்தியா? அந்த வயிற்றுல ஏயா கேக்குற? அந்த அம்மா இந்தியா விட்டு போகும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்க ஏன் கீழே 10 வருஷம் வேலை செஞ்சது ரொம்ப திருப்தியா இருக்குது. என் கூட லண்டன் வந்துருங்களே. நாங்க நானும் போயிருப்பேன். அந்த நேரம் பார்த்து இந்த மூதேவி இவங்க அம்மா கடல் தாண்டி போக கூடாதுன்னு கண்ணீர் வடிச்சுதா இங்கேயே தங்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் வேற வேலை வெட்டியே இல்லையா, இந்த மூதேவி பிறந்தான். அன்னைக்கு பிடிச்ச சனி இன்னைக்கும் விட மாட்டேங்குது. இப்ப வேலை வெட்டி இல்லாம வெறும் பயலா சுத்திக்கிட்டு இருக்கேன். கண்ணா, அந்த வெள்ளக்கார அம்மாவை சும்மா சொல்லப்படாது. ரூபா நோட்டு கத்த கத்தையா 1ஆம் தேதியானா என் கையில வச்சு திணிப்பாங்க. அதை விட தினம் டியூட்டி முடிஞ்ச உடனே சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு என்ன மட்டும் தனியா அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு 10 ரூபா பேட்டா கொடுப்பாங்க. அப்பா இதோட நிறுத்துங்க. இதுக்கு மேல பேசுனீங்க இங்க நின்னீங்க உங்க மரியாதை போகும். வாங்க வாங்க. நான் வரட்டுமா? இவன் கூட சேர்ந்துட்டியா? இனிமே சவரம் தான். ஏமா இப்படி தெரு பூரா கோலம் முடிச்சிருக்கே, போறவங்க எப்படி போவாங்க? ஊர்ல இந்த ஒரு தெருவா இருக்கு. போறதா இருந்தா வேற வழியா போங்களே. ஏமா இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இப்ப போய் வேற பக்கம் போக சொல்றியே? கோலத்தை பாருங்க. உங்களுக்கு மிதிக்கணும்னு தோணுச்சுன்னா மிதிச்சிட்டு போங்க. மனசு வரல, இருந்தாலும் வேற வழி இல்ல. கொஞ்சம் தள்ளிக்குங்க, தாண்டி போயிடுறேன். பாட்டி, குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்னேன், என்னாச்சு? ஐயோ, ஐயா சொல்ற ஏங்க நீங்க நீங்க சொல்லுங்க. அந்த அடிக்கிறாங்க. இல்ல சொல்லுப்பா. நான் போய் காதலிக்கிறேன். இது காதலிக்கிற மூஞ்சா? அதுக்கெல்லாம் ஒரு தனி கலை வேணாங்க. அடிச்சுட்டாங்க, வலிக்குதுங்க. மாறுங்க. அவன் தான் உண்மையா காதலிக்கிற மூஞ்சா அதுன்னு. கேளுங்க, நல்லா கேளுங்க. இவனுக்கு கவலைப்படாத. சரிங்க, நல்லா சொல்லுவீங்க. நான் தாரா பண்ண போறேன். நான் வந்துட்டேன்ல, உன் தொகுதி பக்கமே வரமாட்டான். ஆரங்க, உங்களை நம்பித்தான் போறேன். போட்டா என்ன நடந்தது? அது இந்த வந்து போய் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அவனையே அடிச்ச சொல்லு. சொன்னா கோச்சிக்கிடுவீங்க. ஐயோ, எனக்கெல்லாம் இப்ப கோவமே வர்றதில்லடா. நான் ரொம்ப அமைதியாயிட்டேன். இப்ப உங்ககிட்ட நான் முதலாளி மாதிரியே பழகிறேன், அண்ணன் தம்பி மாதிரி பழகிறேன். ஒரு சகோதரன் சொல்ற மாதிரி சொல்லு. என்ன நடந்தது? ஏற்கனவே இவன் அண்ணன் ஒரு பொண்ணோட ஊர் சுத்தி வந்தான்னு அவன் அப்பா ஆளை வச்சு அடிச்சுட்டான். அந்த பொண்ணு அரளி விதைய அரைச்சு குடிச்சு செத்து போயிட்டா. அதே கவலையால இவன் குடிச்சு ஊர் புறாவும் கலாட்டா பண்ணிக்கிட்டு வர்றான். 10ஆவதுக்கு இப்ப இந்த பொண்ணு வேற. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்களை
கிழவிக்கு வளர்க்க தெரியல ஊர் என்ன தப்பா சொல்லாது. பாட்டி தானே ஆரம்பத்திலேயே அத கிள்ளி எறிய சொன்னாங்க. கூட பிறந்தவன் எனக்கு இல்லாத அக்கறை கூலிக்கு மாரடிக்கிற பய உனக்கு எங்க வந்தது? என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, லேசா தலையை சுத்துது. உங்களால தான் முடியலையே, இதெல்லாம் ஏன் செய்றீங்க? என்னம்மா பண்ண சொல்ற? புள்ளைய பெத்துட்டனே, ஊர்ல எல்லாரும் என் புள்ளைய கேவலமா பேசுறாங்க. அவனுக்கு ஒரு நல்ல புத்திய கொடுக்கணும், அவனையும் 4 பேர் மதிக்கணுங்கிறதுக்காக 100 படிக்கும் பூஜை செய்கிறேன்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டேன். மனசுல இருக்கிற ஆசை உடம்புக்கு தெரியலையம்மா, முடியல, வயசாயிடுச்சுல்ல. உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? அது என்னமோமா, உங்க சிரமத்துல நானும் பங்கெடுத்துக்கணும்னு தோணுது. என்னமா அது? இதெல்லாம் நீயே செய்யற? ஏன் அவன் செய்ய மாட்டலாமா? எங்க வா, முதல்ல எழுந்துரு. நீ ஏன்டா கத்துற? அவ காதுல விழுந்துற போகுது. ஏன் அப்ப மருமகளுக்கு பயப்பட? நீ புரியாம பேசாத, உட்காரு. உட்காருடா. ஏண்டா, கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள உங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டை? அவ கோச்சிட்டு போய் மாடியில படுத்திருக்கா. உங்க 2 பேருக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், அவளையும் சாப்பிட சொல்லிட்டு நீ சாப்பிடு. தள்ளு. ஏன்டா மாவை தள்ளுற? நீ தானே தள்ள சொன்ன. வந்து பிறந்திய. சீதா, சாப்பிட்டு படுக்கலாம்ல? எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏமா, சாப்பாடு என்னமா பண்ணுச்சு? இப்ப நீ சாப்பிடல, நானும் சாப்பிடாம படுப்பேன். நீங்க சாப்பிட்டா எனக்கு என்ன, சாப்பிடாட்டி எனக்கு என்ன? அப்படியா? நானும் சாப்பிடாம படுக்கிறேன். நெசமாத்தான் சொல்றியா? ஆமா. இத பாரு சித்தா, நடந்தது சொல்றேன், அதுக்கப்புறம் நீயே சரின்னு சொல்லுவ. நேத்துக்கு பால் சாப்பிட்டு சைலண்டா படுத்துட்டுமா, இன்னைக்கு காலையில நேரம் சுருளி மாமா கடைக்கு போனேன். சாந்தி முகூர்த்தத்துல என்ன நடந்தது? எழுதுங்க, எழுதுங்கம்மா. உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? யாராவது கிட்ட என்ன கேட்கணும் விவசாயம் இல்லாம போச்சு. கோவிச்சுக்காத மாப்பிள. என்னத்த கோச்சிக்காத? இந்த சாந்தி முகூர்த்தம்னாலே
இந்த பொண்ணுங்கள் எல்லாம் 1000 ஏக்கத்தோட 1000 ஆசைகளை மனசுல வச்சுட்டு உள்ள வருவாங்க. அந்த சமயத்துல ஆம்பளையாப்பட்டவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கலன்னா ஆயுசு பூரா நம்மள தப்பா நினைச்சிடுவாளுங்க. அடமடையா புருஷன் முன்னாடினா எவ்வளவோ இருக்குது, அநியாயம் இப்படி சாந்தி முகூர்த்த வேஸ்ட் பண்ணிட்டேன்னு விவரமா சொன்னாரு. அதுக்கப்புறம் நேரா கடைக்கு போய் பூ பழம் வாங்கிட்டு ஆசையா அல்வா வாங்கிட்டு வேகமா வீட்டுக்கு வந்தேன். அல்வா பூ பழம் எல்லாம் வாங்கியாச்சு, எதையும் மறக்கல. இன்னைக்கு ஒரு அஸ்திர வேண்டித்தான். சீதா சித்தராலிங் எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு உன்னை என்ன பண்ற பாரு. என்னங்க கத்தாத. பாப்பா என்னடா பண்ண? நான் சீதா நினைச்சு கட்டி பிடிச்சிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது பக்கத்து பாம்பலன்ட்டு. அப்பா அம்மாவுக்கு தெரியாதுப்பா, சீதாவுக்கு தெரிஞ்சது மானமே போயிடும்பா. கவலைப்படாத, நான் சமாதானப்படுத்துறேன். நீ தான் பண்ணிக்க. அம்மாடி. எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் நீ கோச்சிக்க மாட்டேன்னு இல்லையா? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கொஞ்சம் எடுக்க. உனக்குதான் கோவம் வருமா? நான் ஆம்பளை, அப்புறம் எனக்கும் கோவம் வரும். முட்டைக்கு முட்டை, முட்டைகளுக்கு மேல முட்டை. முழுங்குறது ஏண்டி கட்டின புருஷனுக்கு வெறும் வெங்காயமும் வெத்து சோறும், நீ மட்டும் மீன் முட்டை மட்டன் ஒரு மிலிட்டரி ஹோட்டலையே உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? கட்டின புருஷன் ஒழுங்கா இருந்தா தான் ஒழுங்கான சாப்பாடு போட முடியும். நீங்க பண்ண தப்புக்கு இதுவே அதிகம். வாயை முடிக்கிட்டு சாப்பிடுங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? வேலை வெட்டி கிடைக்கலங்கிற வேதனையில அப்பப்ப லேசா தண்ணி அடிக்கிறேன், இது ஒரு தப்பா? அந்த கண்டாவியத்தான் சகிச்சுட்டு இருக்கனே. பின்ன வேற என்ன கன்றாவி? வேற என்ன கண்டாவியா? ஞாபகம் இல்ல? கொல்ல பக்கம் ஈரப்பாவாட பக்கத்து வீடு. என்னம்மா நீ சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்றீங்க? கண்ணை தொடச்சுக்க. தப்பு என்னமோ நடந்து போச்சு, இதுக்காக கூச்சல் போட்டு ஊரை கூட்டினா அது உனக்கு அசிங்கம் இல்ல? பழசெல்லாம் மறந்துட்டியா? நீ கல்யாணம் ஆகாம இருந்தப்போ உனக்காக எத்தனை தடவை நான் ஏறி இறங்கி இருப்பேன், வீடு வீடா மாப்பிள்ளை தேடி. சரி அதை விடு, புள்ள இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த. நான் தான் முதல்ல வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போய் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு. இப்போ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உன் குடும்பத்துக்கும் கேவலம், என் குடும்பத்துக்கும் கேவலம். கண்ணை தொடச்சுக்க. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. சட்டுன்னு உள்ள போ. அப்படியே மலர நினைவுகள்லாம் மலருத. நான் வந்ததுக்கு பதிலா அவ புருஷன் வந்திருக்கணும், உங்களை அங்கேயே பின்னி எடுத்திருப்பான். ஐயோ ஐயோ, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணல. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கையெடுங்க. அங்க என்ன நடந்ததுங்கிறதா நான் பார்த்தனே. இங்க என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. என்ன நடக்க போகுது? இன்னைக்கு ராத்திரிக்கு இந்த தண்ணி சோறு கூட உங்களுக்கு கிடையாது. மதுரோ மதுரோ, கஷ்டம். உனக்கு அவ்வளவு இருந்தா எனக்கு அவ்வளவு இருக்கும். தண்ணிய திறந்து விடுங்க, இந்த பச்சை பயிர் வாடி போகுது. தண்ணிய திறந்து விடுங்க, இந்த பச்சை பயிர் வாடி போகுது. கருப்புல மறைக்கிற அந்த கருப்புல அடிக்கடி வையாதீங்க. கருப்புல மரியாதையா அந்த பாட்டு நிறுத்து. முக்கியமா ஆராய்ச்சி பண்றல, சும்மா மூட கட்டுக்கிட்டு. மியூசிக்கா? ஐயா, வெறும் பயத்தோட தூங்கும் போதே உனக்கு இந்த கொழுப்பு இருக்குதே. உனக்கு ஒழுங்கா சோறு இருப்ப என்ன ஆகும்?
ஒழுங்கா பாடியா போடு மூடிக்கிட்டு மூஞ்சி முக கட்டையும் பாரு. ஒழுங்கா ஒரு வேலைக்கு போறது துப்பு இல்ல. ஏய் சொல்றல நிறுத்தில படி. இப்ப நாங்க வந்தேன் நான் சொல்லிட்டே இருக்க ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருக்கே. பழைய ஆஃப் பண்ணு. முடியாது ஆஃப் பண்ணு. முடியாதுன்னு சொல்றேன்ல. தள்ள முடியாது. முடியாது. என்ன இது? நான் புருஷமா காலை மேல போட்டுக்கிட்டு இப்ப நான் அந்த மூடல இல்ல மரியாதை காலை எடு. உங்களுக்கு முடியலன்னா எனக்கு என்ன? ஐயோ சரிப்பட்டு வராது. இந்தப்பா ஒரு 2 முழம் பூ கொடு. என்னம்மா புதுசா கல்யாணம் மருமகளம் வீட்டுல இருக்கு 2 முழம் தான் பூ வாங்குறீங்க? இந்த பாரு இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பூ கொடுனா கொடுத்துட்டு போக வேண்டியதானே. புதுசா கல்யாணம் ஆனாங்க பழசா கல்யாணம் ஆனாங்க எங்களுக்கு தெரியாது. என்னம்மா சொல்லிட்டா இப்படி வள்ளு நூலுற? நான் 1 முழமும் வாங்குவேன் 2 முழமும் வாங்குவேன். அது ஏன் இஷ்டம். நீ என்ன கேக்குறது? ஏமா வயசுக்கேத்த புத்தி வேணா? 40 வயசுல நாய் வேணா வருவாங்க. ஆனா உனக்கு இப்ப பேய் வேணா பிடிச்சிருக்கு. இப்ப உனக்கு மட்டும் பூ வாங்க முக்கியம். நீ பாட்டி பூ வாங்க தலை வச்சு வந்துட்டிய. வீட்டுல சின்ன வயசுல மாட்டிருக்கான்னு தெரியல. அவளுக்கு பூ வாங்க குறையில உனக்கு. என்னமோ உன் சம்பாத்தியத்துல நான் பூ வாங்கி வச்சிட்ட மாதிரில உனக்கு கோவம் வருது. உன் பொண்டாட்டிக்கு பூ வேணும்னா நீ சம்பாரிச்சு வாங்கி கொடுப்பா. பெத்த கடமைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்ச 10 குறைக்கு உங்க 2 பேரையும் உட்கார வச்சு சோறு வேற போடுற. அதுவே தண்டம். இப்ப பூ வேணும்னு கேப்ப அப்புறம் புடவை வேணும்னு கேப்ப. நான் எங்க போறது? அப்போ நான் வேலை இல்லாம இருக்கிறத குத்தி காட்டுறேன் இல்லையா? அப்பா இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியே. அம்மா பழமொழிதான் பெருசா சொல்றாங்க. ஜான் பிள்ளையா ஆண் பிள்ளையான்ட்டு வேலை வெட்டி இல்லங்கிறதுக்காக பரவாயில்ல இந்த வீட்டுக்கு மரியாதை இல்லாம போச்சு. சீதா நீ கவலைப்படாத. இது என்ன பூ? எனக்கு மட்டும் வேலை கிடைக்கிட்டா உனக்கு கூட நிறைய பூ வாங்கி தரேன். என்ன நீங்க சம்பாரிச்சுதான் எனக்கு பூ வாங்கி கொடுக்கணுங்கிறது இல்லைங்க. அந்த ரோஜா செடியில ஒரு பூ பூத்து அத உங்க கையால பறிச்சு என் தலையில வச்சா அதுவே எனக்கு போதும். சீதா இதோ வந்துட்டேன் அத்த. என்னத்த? ஒண்ணு இல்லம்மா அம்மியில 2 தேங்காய் பத்த வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் அரைச்சு கொடுத்துறேன். நான் உனக்கு அப்பவே பூ வாங்கி வச்சுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு மருமக மட்டும் இல்லம்மா, என் மகளும் நீதான். எம்மாடி என் மகனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சதே அவனுக்கு ஒரு பொறுப்பு வரணும்னு தான். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கடா. சீதா சீதா நாட்டுல வேலை தான் கிடைக்க மாட்டேங்குதுன்னா வீட்டுல கரண்ட் கூட கட்டாய போகுது. இப்படி தெரிஞ்சிருந்தா இந்தியாவிலே பிறந்திருக்க மாட்டேன். அடுத்த ஜென்மம் இருந்தா இந்தியா பிறந்தாலும் சரி அது ரஷ்யா தான், இல்ல பிச்சிகான பிறந்தாலும் சரி அது அமெரிக்கா தான். இந்தியாவில் காணாம்பா. ஏங்க உங்க ஃபியூச்சரை பத்தி என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? ஆமா நீ ஒருத்திதான் பாக்கி. நான் வேலை இல்லாம இருக்கிறத நீயும் குத்தி காட்டுற இல்லையா? ஐயோ அதுக்கு இல்லைங்க. வேலை வேணாங்கிறேன். தப்பி தவறி வேற எவனாவது உங்களுக்கு வேலை கொடுத்தாலும் நீங்க போய் செய்யாதீங்க. எதுக்குன்னா என் புருஷன் யார்கிட்டயும் கை கட்டி நிக்க கூடாது பாருங்க, அதுக்குதான். அது சரி, தினம் முந்தானியே புடிச்சு சுத்தி வந்துட்டு தண்டை சோறு சாப்பிடணுங்கிற இல்லையா? ஐயோ அப்படி இல்லைங்க. பின்ன வேற எப்படி? ஏன் உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் தகுந்த மாதிரி சொந்தமா ஒரு தொழில் செய்யக்கூடாது? சொந்த தொழில் தானே. நானும் யோசிச்சேன். நீ சொல்ற மாதிரியே ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி ஆரம்பிக்கலான்னு அம்மா கிட்ட பணம் கேட்டேன். அது அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ உருப்படாதவன், எதையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன், ஏதாவது வேலை வெட்டி தேடிக்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கெல்லாம் பொருளாதாரம் தேவைப்படுமா? அது சரி, அதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? அது சரி, ஏன் நீ கொடுக்க போறியா? எப்படி பார்த்தாலும் 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும். நம்ம 50,000 போட்டாலும் பேங்க்ல 50,000 கடன் வாங்கலாம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. இத பாரு, உங்களை யாரையும் நம்ப தயாரா இல்ல. 1ஆம் தேதி பிறக்கட்டும், நான் யாருன்னு தெரியும். என்ன அப்படி பாக்குற? 2 லாட்டு சீட்டு வாங்கிட்டேன், அதை நம்பித்தான் சொல்றேன். என்ன வெயிலு, என்ன வெயிலு. இப்படி புரட்ட விடுறான், தலைகீழ படுத்திருக்கான். அம்மா மீரா, மீரா, டவுன்ல மாணிக்க மாமாவை சந்திச்சேன்.
உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து பேசி முடிவு பண்ணி வச்சிருக்காராம். வர்ற தை மாசம் ஒரு நல்ல செய்தியோட வர்றேன்னு சொல்லியிருக்காருமா. நீ இந்த பழசெல்லாம் போட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு குழப்பிக்காத. ஆமாமா, யாரவன் திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்கான் தீவட்டி தடியன்? அவரா? உங்க பழைய சிநேகிதரா? குடும்ப வாழ்க்கையை வெறுத்துட்டு இமயமலைக்கு போயிட்டாரா? இப்ப உங்களை பாக்கணும்னு வந்திருக்காரு. போலிச்சாமியாரா இருப்பானோ? எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே இல்லையே. மலைப்பாம்பு பெருமூச்சு விடுற மாதிரி விடுறா. ஏண்டா சொல்லி ராஜா, பாட்டி நீ பணத்தை வாங்கிட்டு வந்திய என் பேத்திக்கிட்ட சவுரி முடி வாங்கி தரேன்னு. என்னடா ஆச்சு? அவைய உயிரை வாங்கறா. இது உனக்கே நியாயமா? ஒண்ணு பணத்தை கொடுத்துடு, இல்ல சவுரி முடிய கொடு. சபரி முடி ரெடி. நீ வீட்டுக்கு போ, நான் பின்னாடியே வர்றேன். சரிதான், கடைசி வாட்டி ஜாக்கிரதை. அப்பா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க சாப்பாடு எடுத்து வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? வாங்கப்பா சாப்பிடலாம். சாப்பாடா? ஆஹா, என்ன சாப்பாடு? தாடி எங்கே? என் தாடி எங்கே? இதோ இங்கே. யார் நீ? யார் நீ? ஏண்டா, என் வீட்டு சோத்த தின்னுபிட்டு ஏன் திண்ணையில படுத்து தூங்கிவிட்டு என்னையவே யாருன்னு கேக்குறியா? எத்தனை பேர் அந்த மாதிரி போலி சாமியாருங்க கிளம்பி இருக்கீங்க? இதோ பாடுறா, தாடிய காணும் தலைமுடிய காணும்னு கத்துன, கழுத்தையே காணாம. மரியாதையா இறங்கி ஓடு. சாமி, கொஞ்சம் சாப்பிட்டு போங்களேன். ஐயோ, சாப்பாடா? எனக்கு வேண்டாங்க, வயிறு ரொம்ப இருக்கு. வரங்க, நான் வர்றேங்க, வரங்க. பிறந்த வீட்டுல பொண்ணுகளுக்கு நகை போட்டு அனுப்புறது போற இடத்துல காலம் பூரா கண்ணை கசக்காம இருக்கிறதுக்காக. அதை அவசரப்பட்டு கழட்டி கொடுத்துட்டு இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? ஃபேக்டரி வச்சு கொடுத்தாளா? ஃபேக்டரி எவனாவது ஆரம்பிச்ச அன்னைக்கே எரிச்சிட்டு வந்து நிப்பாடா. மாப்பிள, என் தங்கச்சி என் வீட்டுல ஒரு நாள் கூட நான் அழுது பார்த்ததில்ல. ஆனா அவ உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நான் சிரிச்சு பார்த்ததில்ல. இத புரிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நான் சொல்ல வேணாம். நான் வரேன். பாட்டி வா, போலாம். என்ன தம்பி புறப்பட்டீங்க? இருந்து ஒரு வேளை சாப்பிட்டு போங்க தம்பி. ஆமா, இந்த வீட்டுல கைய நினைக்கிற அளவுக்கு யாரும் கௌரவமா நடந்துக்கல. இங்க கைய நினைச்சா எங்களுக்கு தான் கௌரவ குறைச்சல். பாடா போலாம். சீதா, இந்தம்மா, இதெல்லாம் என்ன இங்கதான் வச்சுக்க. உனக்கு பிரியப்பட்ட மாதிரி பண்ணி போட்டுக்க. எனக்கு இதெல்லாம் எதுக்கு? இல்லம்மா, உங்க அண்ணன் வந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு போனதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அது எங்களைத்தாங்கிறது உனக்கு புரியாது. நீ வச்சுக்கம்மா. வேண்டாத்த. என்ன நீ? என் பொண்ணு என் வீட்டுல மூலியா இருக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? வச்சுக்க, வச்சுக்கம்மா. அந்த செட் காட்டுங்க. மிஸ்டர், உங்க பைய செக் பண்ணணும். கையடியா? எதுக்கு செக்கப்பு? என்னப்பா, என்ன விஷயம்? என்ன இதெல்லாம்? சந்தேகம்னு வந்தா செக் பண்ணி தான் ஆகணும். என்ன சந்தேகம்? செக்கப்? என்னங்க இதெல்லாம்? ஒண்ணும் புரியலையே. சார், நாங்க யாரு, எங்க ஃபேமிலி எப்படிங்கிறதுல உங்களுக்கு நல்லாவே தெரியும். சார், இவர்தான் என் பக்கத்துல நின்னாரு. இவர்தான் எடுத்திருக்கணும். இது ஏமா விளையாடுறீங்க? சார், எதுக்கு சந்தேகம்? நாங்க வாங்க 2 பாக்ஸ் பாத்துருவோம். உடனே பாக்குறேன். கையடியா? நீங்க பாக்குறது நானே காட்டுறேன். 2 மட்டும் விட்டா. अरे क्या हुआ? क्यों तुम दोनों बात करता है? ये साला मेरा ऊपर पिसप के है। पागल है तुम?
சாரி ப்ளீஸ். கல்யாணத்துக்கு முன்னால நான் இவர்கிட்ட எதெல்லாம் நேசிச்சேனோ, எதெல்லாம் விரும்பினோ, அதெல்லாம் கல்யாணத்துக்கு பின்னால ஒண்ணு போயிடுச்சு. எந்த ஒரு பொண்ணும் தான் புருஷனை பத்தி 4 பேர் கேவலமா பேசுறது தாங்கிக்கவே மாட்டான். இந்த சின்ன விஷயத்தை கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா அந்த ஒரு சம்பவத்தினாலதான் நான் இவர் கூட வாழ முடியாதுங்கிறத உணர்ந்தேன். அப்படி என்னமா நடந்துச்சு? வாய காட்டு காட்டு. நீ வேணா பாரு, என் பையனை என்ன மாதிரி பெரிய ஜீன்ஸா காட்டுறேன். உங்க மாதிரியா? கும்பிடு. வேணவே வேணாம். என் பையனை எப்படி வளர்க்கறதுன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட என்ன கேக்குறது? நான் என் பையன்கிட்ட கேக்குறேன். டேய், நீ அப்பா பச்சை காட்டினா என்னோட பெரிய ஜீன்ஸா வருவ, அவ்வளவுதான் சொல்லுவேன். அதெல்லாம் வேணாப்பா. நான் கவாஸ்கர் மாதிரி பெரிய பேட்ஸ்மேன் வர போறேன். என் பையனை பேசுறான். இரு தண்ணி தர்றேன். என்ன தண்ணி கொண்டாரு இல்லையா? சரி இரு, தண்ணி கொண்டு தர்றேன். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. பாறையில போய் விளைஞ்சிருக்கு. முதல்ல போய் லேப்ல ஆராய்ச்சி பண்ணி என் பேரு வர மாதிரி புதுசு ஏதாவது கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கிறேன். நான் யாருங்கிறத காட்டுறேன். What is this? கலர் மாறணுமே, மாறலையே. Something wrong with the combination. என்னங்க 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 மிஸ்டர் ரகுராமன், உங்க வைஃபுக்கு அபாஷன் ஆயிடுச்சு. அவங்க கர்ப்பப்பை ரொம்ப பலகீனமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் அவங்களுக்கு குழந்தை பிறக்குமாங்கிறது கூட சந்தேகம் தான். நடந்தது நடந்து போச்சு, என்ன பண்றது? இல்ல பாட்டி,
என்னால அழாம இருக்க முடியல. சத்தியமா சொல்றேன் சீதா, நான் உன்னை விரும்பிட்டு வரல. பாரு நெல் பேரை பார்த்தனா அதை ஆராய்ச்சி பண்ற நினைப்பில்ல உன்னை மறந்துட்டு வந்துட்டேன். இத பாரு சீதா, இந்த குழந்தை பொழிச்சு வருத்தப்படாத. நீ அடிக்கடி சொல்லுவல்ல, நானே உனக்கு ஒரு குழந்தை மாதிரி. இனிமே நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி தப்பா நடக்காது. சீதா, தயவு செஞ்சு மன்னிச்சிட்டேன்னு சொல்லு சீதா.